இன்னைக்கு நாம பார்க்க போற செலிபிரிட்டி தென்றல் என்னை தொடும் சீரியல் மூலமா எல்லாரும் மனசையும் கவர்ந்த வெற்றி செல்வனை பத்தி தான். இவரோட உண்மையான பெயர் வினோத் பாபு. இவர் திருச்சியில 1986 ஜூன் 12 பிறந்திருக்காரு. தன்னோட பள்ளி படிப்பை சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில தான் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல ரொம்பவே பிஸியா இருந்த இன்ஜினியரிங்கை படிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு அண்ணா யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பெனியில் 6000க்கு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஏன் எம்பிஏ படிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி மதுரையில் இருக்கிற தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏ படிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கொக்கோகோலா கம்பெனியில் 50,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காரு. அவங்க ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அந்த சம்பளம் அவருக்கு போதுமானதாகவே இருந்தது. ஆனாலும் இது நம்ம பேஷன் இல்லையே, நம்மளுக்கு நடிக்கணும், நம்மளோட திறமையை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது தானே ஆசை. ஏன்னா ஸ்கூல் டைமும் சரி காலேஜ் டைமும் சரி எந்த கல்ச்சுரல்ஸ் நடந்தாலும் அதில் நம்ம வினோத் பாபு கண்டிப்பாக இருப்பாராம். ஸோ அப்படி நிறைய கல்ச்சுரல்ஸ் நிறைய காலேஜஸ்க்கு போயிருக்கிறாரு. அந்த டைமில் தான் அவர் சிந்துவை மீட் பண்ணுறாரு. அவங்க அந்த காலேஜோட ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளருது. ஒரு நாள் நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட நான் ப்ரொப்போஸ் பண்ணணும், என் கூட நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துட்ட கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது சிந்துவும் அவரோட போயிடுறாங்க. அப்போது சிந்துவோட இதையே காமிச்சு அவங்கக்கிட்ட ஐடியாவே காமிச்சு நான் இவங்கள தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கை சிந்துக்கு கொடுத்துருக்கிறாரு. சிந்துவும் அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ், ஏன்னா 2 பேரும் வேறு வேறு கேஸ்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க பெற்றோர் ஒத்துக்கிறல. நிறைய கன்வின்ஸ் பண்ணி 2008 2 பேருக்கும் திருமணம் ஆகுது. இவர் ஆதித்யா சேனலில் ஆங்கராக ஒர்க் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் இவருக்கு நம்ம அசாரை தெரியுது. அசாரை தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம கேபிஒயில் கலந்துக்கிறணும். ஏன்னா மிமிக்ரி பண்ணுறதுலையும் நம்ம வினோத் அவர்கள் ரொம்பவே தேர்ச்சி பெற்றவர்றாம். முக்கியமாக பார்த்திபன் மாதிரி மிமிக்ரி பண்ணுறது இவருக்கு ரொம்பவே நல்லா வருமா. கேபிஒய் சீசன் 8 கலந்துக்கிறாரு. அந்த இதோட ஃபைனலிஸ்டாகவும் ஆகிறாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவி இவங்களை ரொம்பவே தூக்கி வச்சு பேசுது. இவருக்குள்ளே இருக்கிற திறமையை நம்ம எப்படியாவது கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் விஜய் டிவி தான் இவரை இறக்கி வச்சுச்சு. இவருக்கு நல்லா பாடுற திறமை இருந்தும் சூப்பர் சிங்கரில் ஒரு 3 ரவுண்டு மட்டும்தான் அவரால் போக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அவரை ஆதித்யா சேனலுக்கே போய் ஆங்கர் வேலையாவது பார்ப்போம் அப்படின்னு போனார். சரி ஓகேன்ட்டு கலர்ஸ் தமிழ் இவருக்கு 2018 சிவகாமி அப்படிங்கிற ஒரு சீரியல் கொடுக்குறாங்க. சரி, இவனோட நடிப்பு திறமை ரொம்ப சூப்பராக இருக்கேப்பா, இவனை எப்படியாவது நம்ம சேனலுக்கு கொண்டு வந்துடணும்னு விஜய் டிவி அவரை கொத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க. 2019 சுந்தரன் நீயும் சுந்தரன் நானும் அப்படிங்கிற சீரியலில் வேலு அப்படிங்கிற ரோல் பண்ணுறாரு. ஒரு காமெடி கலந்த ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக நடிக்கிறாரு. அவரோட உண்மையான கேரக்டரும் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஸோ மக்கள் மனதை ரொம்பவே கவர்ந்துடுறாரு. யதார்த்தமாக நடிக்கிறாரே அப்படின்னு மக்கள் இவரை ரொம்பவே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக கிராமத்தில் இருக்கிறவங்க இவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த டைமில் தான் அவன் பேர் மிவன். இவருக்கு தென்றல் என்னை தொடும் சீரியலில் சான்ஸ் கிடைக்கிது. அபியோட சேர்ந்து ரொம்பவே சூப்பராக நடிக்கிச்சுக்கிட்டு இருக்காரு. அபி இவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டாம். அதனால தான் சீசன் 1லையும் சரி சீசன் 2லையும் சரி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. என்னதான் 50,000 சம்பளம் கிடைச்சாலும் அதை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எனக்கு என்னோட பேஷன் தான் ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் தாண்டி என்னோட பேஷன் ரொம்ப முக்கியம்னுண்டவருக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணது அவரோட ஒய்ஃப் தானா. நான் இருக்கேன், நீ உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், எந்த கஷ்டம் வந்தாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும்
நான் இருக்கேன், உன்னோட எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நான் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட கேரியரை என்ன மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறியோ அந்த ஸ்டைல்லே கொண்டு போ, எந்த சூழ்நிலையிலையும் உன்னைய விட்டுட்டு நான் போகமாட்டேன்னு ஒரு பேக் போனாகவே இருந்திருக்கிறாங்க சிந்து அவருக்கு. அதனால தான் அவர் தன்னோட ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு இப்போது விஜய் டிவியில் நிறையா பெஸ்ட் ஹீரோ அவார்ட்ஸ் அவர் வாங்குறாரு. அதற்கு முக்கிய காரணம் அவரோட மனைவி அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.